ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போகிறேன். நேற்று பவன் ஷராவத் கலக்கிட்டார்ல, வழக்கம் போல் அவர் கலக்கிட்டார், டீம் சொதப்பிடுச்சு. எஸ், ஒரு சாம்பியன் டீம்னா எப்படி இருக்கணும்னா ஜெய்ப்பூர் பார்த்து கற்றுக்கலாம் நீங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் பிஹைண்டில் இருந்தாங்க 28-20 நீங்கள் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃபில் வென் இட் மேட்டர்ஸ் பிக்கப் எடுத்தாங்க பார்த்தீங்களா. ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வரான்னு முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட் வருவான்னு சிம்பு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி சாம்பியன் டீம் அதுதான் பவுன்ஸ் பேக். நீங்கள் தமிழ் தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீடு போனாலே ஹோப்பை விட்டுருவாங்க. அது கோச்சை கூப்பிட்டு எதுவும் சொல்ல மாட்டார். ஹரியானா கோச்செல்லாம் பாருங்கள் கத்திகிட்டே இருப்பார் வெளிலேருந்து சவுண்டு. எனிவே தலைவர் நிறைய பேசிட்டு விட்டுருவோம். இது என்ன சொல்கிறேன்னா, பவன் ஷராவத் பிரில்லியன் காமெண்டேட்டராக அசந்துட்டாங்க பர்ஃபார்மன்ஸ் அவரது பார்த்து. ஏன்னா 22 பாயிண்ட் நாட்டு ஜோக்குங்க அந்த மனுஷன். அண்ட் ஒரு இன்னொரு வீடியோ கொண்டு வரேன் நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு. அதுக்கப்புறம் பவன் ஷராவத்தும் ஜெய்ப்பூர் கேப்டன் சுனில் 2 பேரும் ஸ்டேஜில் பேசுகிறாங்க. நிறைய இன்டர்வியூ எடுத்தாங்க, கேட்டாங்க. அதோட டிரான்ஸ்லேஷன் கொண்டு வரேன். அதில் என்னென்ன பதில் சொல்கிறார். த வே ஹி கண்டக்ட் ஹிம்செல்ஃப் பவன் ஷராவத். அது ஒரு பக்கட்டும், கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கிறதா ஆகட்டும், கேம் எப்படி அனலைஸ் பண்ணார், இன்னொருத்தர் எப்படி புகழ்றாருன்னா ஹேட்ஸ் ஆஃப். தட்ஸ் வை இஸ் ஸ்டார் ஆஃப் கபடி. பவன் ஷராவத் எடுத்தோடனே சூப்பர் ரைட்லாம் எடுத்தார். 3 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் போனஸ். ஃபஸ்ட்டு 14 பாயிண்டில் 13 ரைடில் 14 பாயிண்ட் எடுத்துட்டார் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க டீம் 28 பாயிண்ட் லீடு இருந்தாங்க. பட் வழக்கம் போல் இன்னும் செகண்ட் ஹாஃபில் டிஃபென்ஸ் சொதப்பல். கடகரன்னு அர்ஜுன் தேஷ்வால் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சார். 16 பாயிண்ட் எடுத்துட்டார். செகண்ட் ஹாஃப் வெரி வெரி வெல் பிளேட். வேறு தெலுங்கு டைட்டர்ஸ் அவங்க 13வது நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு, 18வது ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு, கடகடன்னு ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதுதான் நம்ம மோஸ்ட்லி 39வது நிமிஷம் தான் ஆல் அவுட் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது திரும்பி வர்றதுக்கு. இவங்க 18வது நிமிஷம் என்ன அளவு கால்குலேட் பண்ணி விளையாண்டாங்க பாருங்கள். சூப்பர். பர்வேஷ் பன்ஸ்வால் செகண்ட் ஹாஃபில் பவன் வெளில போயிடுவார், லாபியில் போய் விழுந்துருவார். அதெல்லாம் பிடிச்சி இழுக்கணும். அந்த எட்ஜில் பார்த்துருப்பீங்க, அவர் இழுக்க மறந்துடுவார், வெளில போய் விழுந்துருவார். பவனே பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பவன் ஷராவத் ஏன் இந்த பவன் ஷராவத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். இதுதான் அவரோட ஸ்டாண்டர்ட். இந்த நடந்து முடிஞ்ச இத்தனை இதில் 1-2 மேட்ச் தவிர எல்லாத்துலேயுமே சப்டியூட்டாக தான் விளையாடாரு. அதுக்கு மெயின் கான்ஃபிடென்ஸ் அவர் கொடுக்குறதில்ல. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே எப்படி பேசுகிறாரு கோச்சுன்னா பின்னாடி என்ன பேசியிருப்பார். அவரோட பவன் ஷராவத்தோட பழைய டேர்னு, ஜம்ப்பு, டுப்கி, ஆல் இன் ஒன், டேக்கிள் வேறு. அண்ட் சூப்பர் டேக்கிள். அர்ஜுன் தேஷ்வாலே அவர் சூப்பர் டேக்கிள் 3 பேர் அவர் ஒருத்தர் டேக்கிள் பண்ணாங்க 28வது நிமிஷத்தில். ஸோ அவங்க அர்ஜுன் தேஷ்வால் 25வது நிமிஷம் செகண்ட் ஹாஃபில் போனஸ் ப்ளஸ் 3 சூப்பர் அந்த இதில் பாயிண்ட் கிடச்சிது அவருக்கு. லீடு எடுத்துட்டாங்க 31-29. அப்புறம் பவன் ஷராவத்தோட பிரில்லியன்ஸ்லாம் அகைன் லெவல் ஆச்சு 34 29th மினிட்ல. பட் 30th மினிட்ல 34 லெவலு. அடுத்த 10 நிமிஷத்தில் பவன் ஷராவத் டீம் 10 பாயிண்ட் தான் எடுத்தது. அவங்க 17 பாயிண்ட் எடுத்துட்டாங்க வென் இட் மேட்டர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்டார்டிங்கில். விக்ட்ரி இஸ் விக்ட்ரி தானே, குவாலிஃபை ஆகிறமோ இல்லையோ, பர்ஃபார்மன்ஸ் வில் பி நோட்டட். அடுத்த சீசனுக்கு யூஸ் ஆகும். இன்னும் ஃபார்மில் இருப்பீங்க அண்ட் எல்லாரும் மனசுலேயும் ரெடியாக இருப்பாங்க. வெறும் நாக் அவுட் மட்டும்தானே. இப்போ பாக்கி 6 டீமை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? இல்லை, விளையாடி தான் ஆகணும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் ஈவன் கோச் கூட வெளிலேருந்து அனிமேட்டடாக பேசிகிட்டு இருந்தது, சவுண்டு கொடுத்துருந்தாரு தெலுங்கு டைட்டன்ஸு. பட் அர்ஜுன் தேஷ்வால் சுனிலுக்கு முன்னால் ஒன்றும் பண்ண முடியல. பவன் ஷராவத் ஏஜ் 22. இன்னும் வேறு என்ன பண்ண முடியும்? ஃபார்மில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க பவன் ஷராவத். இதுக்கு மேலே என்ன பண்ணோம்? 220 பாயிண்ட் எடுக்க முடியும் ஒரு மேட்ச்சில். ஸோ டிஃபென்ஸ் மிலன் ஜபாரி ஒரு சூப்பர் 5 பாயிண்ட் எடுத்தார். இன்னும் ஹை-ஃபை டிஃபெண்டரு இவங்களுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ். அவங்களுக்கு அர்ஜுன் தேஷ்வால் 16, சுனில்குமார் 8, அப்புறம் அபிஜித் மலிக் அவர் ஒரு 8. அவங்க சைடில் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களாம். ரைடில் தெலுங்கு டைட்டன்ஸ் 23, ஜெய்ப்பூர் 28. டேக்கிள் பண்ண 2 பேர் சேம் 14. ஆல் அவுட் 2 பேருக்கு சேம். அவங்க 13வது நிமிஷத்துலேயும் 18வது நிமிஷத்துலேயும் ஆல் அவுட் ஆனாங்க ஜெய்ப்பூர். இவங்க பவன் ஷராவத் டீம் 35 மினிட் 23rd மினிட் 35 மினிட் நினைக்கிறேன். மொத்தத்தில் ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். 30 நிமிஷம் வரைக்கும் எந்த பக்கம் வேணால் 20 நிமிஷம் வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸு, 30வது நிமிஷம் எங்கே வேணால் போகலாம். அதுக்கப்புறம் ஒன் சைடட் ஆகிடுச்சு கேமு. எனிவே நெவர்தலெஸ் நீங்கள் பார்த்தீங்களா அந்த மேட்ச் என்ன நீங்கள் அதை பற்றி பவனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா? அந்த சுறுசுறுப்பு, அந்த துள்ளல், அதுதான் ரொம்ப முக்கியம் கபடிக்கு. எனிவே அண்ட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுகிறாங்கன்னு. பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.